Welcome, my dear brothers and sisters, to another weekly episode of the Order of the Melchizedek. மெல்கிசெதேக்கின் முறைமையின் இந்த வாராந்திர நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். I'm sure you are being very much edified by this teaching on the Order of the Melchizedek. மெல்கிசெதேக்கின் முறைமையின் குறித்த பாடங்கள் உங்கள் அதிகமாய் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் நடத்துகிறது என்று நான் நம்புகிறேன். So far, we have covered two subjects. இதுவரையில் 2 தலைப்புகளை கவனித்திருக்கிறோம். And that is only laying the foundation. அது வெறுமனே அஸ்திபாரம் தான். So, before we continue this week's message, இந்த வார செய்தியை தொடர்வதற்கு முன் let us remember what I shared with you last week. கடந்த வாரம் சொன்னதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். When he was transfigured on the mount, மலையில் அவர் மறுரூபமான போது the apostles Peter, James and John who saw that, அதை கண்ட அப்போஸ்தலர்களாகிய பேதுரு, யாக்கோபு, யோவான், is a devouring fire. அவர் சுட்டெரிக்கும் அக்கினி. When they saw the Lord Jesus transfigured, இயேசு மறுரூபமானதை அவர்கள் பார்த்த பொழுது they remembered all the scriptures இந்த வேத வசனங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்தார். and knew in their heart that this Jesus Christ is the real God. இந்த இயேசுவே மெய்யான தேவன் என்று இருதயத்தில் புரிந்து கொண்டார்கள். See, in the same manner, அதேபோல் when you begin to pray, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது the Lord Jesus also said, கர்த்தராகிய இயேசு சொன்னார், you are the light of the world. நீங்கள் தான் உலகத்தின் வெளிச்சம். And as he is, so are we in this world. உலகத்தில் அவர் இருப்பது போல் நாமும் இருக்கிறோம். So, because he is light, we are also light. அவர் ஒளியாய் இருப்பது போல் நாமும் ஒளியாய் இருக்கிறோம். And you too, as you pray and pray and pray, நீங்களும் ஜெபிக்க 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 the light within you can increase. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒளியானது பெருகும். And the worship inside you can increase. உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஆராதனை பெருகும். And light and incense will come out of you. உங்களுக்குள் இருந்து ஒளியும் தூபமும் புறப்படும். You know, maybe sometimes you have experienced like this. ஒருவேளை சில வேளைகளில் இது உணர்ந்திருக்கலாம். When there is a wonderful presence of God comes down during your church services, உங்களுடைய ஆராதனையின் வேளையில் தேவ சமூகத்தை அற்புதமாய் உணரும் பொழுது you may have smelled like the scent of roses, ஒருவேளை ஒரு ரோஜா மலரினுடைய வாசனை நுகர்ந்திருக்கலாம். or the scent of a cinnamon. ஒருவேளை லவங்க வாசனை உணர்ந்திருக்கலாம். Some of you may have experienced that and shared with others. உங்களில் ஒரு சிலர் அதை உணர்ந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்திருக்கலாம். What is that? அது என்ன? The presence of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். Your spiritual senses have been opened to sense that. உங்களுடைய ஆவிக்குரிய உணர்வுகள் அதை உணரும்படி திறக்கப்பட்டிருக்கிறது. In the same manner, அதேபோல் because the Lord is dwelling inside you, உங்களுக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதினால் when you begin to walk with God, தேவனோடு நடக்கும் பொழுது people around you can smell the same scent coming out of you. உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களிலிருந்தும் அதே வாசனை புறப்படுவதை உணர்வார்கள். So the purpose of the order of the Melchizedek is to bring the rule and the worship of God's kingdom to this world. மெல்கிசெதேக்கின் முறைமையின் அடிப்படை நோக்கமே தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகையும் ஆராதனையும் பூமிக்கு கொண்டு வருவது. Now that you have understood that very well, அதை நன்றாக நீங்கள் புரிந்து கொண்டதினால் let's go to the next step. அடுத்த படிக்கு முன்னேறுவோம். I trust you have your Bible and your notebook with you. உங்கள் வேதாகமும் நோட்டு உங்களிடத்தில் இருக்கிறது என்று நம்புகிறேன். Who is Melchizedek? யார் இந்த மெல்கிசெதேக்? Let us look at the historical Melchizedek. வரலாற்று பிரகாரமான மெல்கிசெதேக்கை Is கவனிப்போம். Melchizedek a real person? மெல்கிசெதேக் உண்மையான நபரா? Or is he an imaginary person, like what some religious books say? சில மத நூல்கள் சொல்லுவது போல ஒரு கற்பனை பாத்திரமா? Or is he just a figure of some Bible author's imagination? இல்லாவிட்டால் வேதாகம ஆக்கியோன்களுடைய ஒரு கற்பனா சித்திரமா? Or he is just a imaginary figure, like how the dove is a symbol of the Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கு எப்படி புறா அடையாளமாக இருக்கிறதோ அவரும் ஒரு அடையாள பாத்திரமா? To answer this question, இந்த கேள்விக்கு பதில் பெற we want to look at the scriptures. வசனங்களை கவனிக்க வேண்டும். So I ask you now to turn your Bible to Genesis chapter 14. என்னோடு கூட ஆதியாகமம் 14க்கு திரும்புங்கள். It is in this book and in this chapter that we are introduced to this mysterious character called Melchizedek. இந்த புத்தகம் மற்றும் இந்த அதிகாரத்திலே தான் இந்த ரகசியமான பாத்திரமாகிய மெல்கிசெதேக்கை குறித்த அறிமுகத்தை பார்க்கிறோம். So let us read verses 18 and 19. 18-19 வசனத்தை நாம் வாசிக்கலாம். Then Melchizedek, king of Salem,
brought out bread and wine. He was the priest of God Most High. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, And he blessed him and said, Blessed be Abraham of God Most High, possessor of heaven and earth, and blessed be God Most High, who has delivered your enemies into your hand. And he gave him a tithe of all. அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்கள் உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனும் ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். If you look at verse 18, 18ஆம் வசனத்தை பார்த்தால், your Hindi Bible or other language Bibles, it may be just little bit up and down. ஒருவேளை மற்ற மொழி வேதாகமங்களில் இது மேலும் கீழுமாய் இருக்கலாம். But I am quoting the scriptures from the English Bible. ஆனாலும் நான் ஆங்கில வேதாகமத்திலிருந்து இவைகளை சொல்லுகிறேன். So if you look at verse 18, 18ஆம் வசனத்தில் பார்த்தால், it tells us that Melchizedek is the king of Salem. மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா என்று சொல்லப்படுகிறார். That scripture gives us a basic introduction about who this Melchizedek is. இந்த மெல்கிசேதேக் யார் என்பதை குறித்த அடிப்படை அறிமுகம் இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. So who is this Melchizedek? இந்த மெல்கிசேதேக் யார்? The word Melchizedek comes from two words. இந்த மெல்கிசேதேக் என்பது இரண்டு வார்த்தைகளுடைய ஒரு வார்த்தை. It's Melchi and Sedek. மெல்கி மற்றும் சேதேக். And the word Melchi and Sedek comes from the original Hebrew words. மெல்கி சேதேக் என்கிற ரெண்டு வார்த்தைகளும் மூல எபிரேய வார்த்தைகள். Let's look at the first word, Melchi. முதல் வார்த்தையான மெல்கியை கவனிப்போம். The word Melchi in the Hebrew is Melach. எபிரேயத்திலே மெல்கி மெலாக் என்று இருக்கிறது. And the word Melach means a royal king. மெலாக் என்று சொல்லும் பொழுது ஒரு ராஜாவை காண்பிக்கிறது. And the word Melach in Hebrew comes from a root word Malak. மெலாக் என்கிற வார்த்தை மலாக் என்கிற வேறு வார்த்தையிலிருந்து வருகிறது. And Malak means someone who has ascended up the throne. மலாக் என்று சொல்லும்போது இந்த ராஜாசனத்துக்கு ஏறியவரை காண்பிக்கிறது. So if you put these two words together, இந்த ரெண்டு வார்த்தைகளை ஒன்றாய் இணைத்தால், so Melchi means மெல்கி என்றால் a royal king who has ascended up the throne. சிங்காசனத்தில் ஏறிய ஒரு ராஜரீக மன்னன். Now let's look at the second word. இரண்டாவது வார்த்தை கவனிப்போம். Sedek. செடெக். Sedek means someone who is naturally upright. செதேக் என்று சொல்லும்போது இயல்பாகவே உத்தமமாய் நடக்கிற ஒருவன். So upright in character. குணாதிசயத்தில் உத்தமம். So he is very righteous person. அவர் ஒரு நீதிமான். Someone who is morally righteous in good works. நற்கிரியைகளிலே சன்மார்க்க நீதி நிறைந்தவர். So the word Melchizedek means மெல்கி செதேக் என்றால் my king is the God Sedek, என் ராஜா தேவனாகிய செதேக். which means அப்படியானால் my king is righteousness. என் தேவன் நீதி. That is why he is called the king of righteousness. ஆகையினால் அவர் நீதியின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். So which means அப்படியானால் as a king, Melchizedek is a very righteous person. ஒரு ராஜாவாக மெல்கி செதேக் ஒரு நீதி உள்ளவனாய் இருக்கிறார். A king who's full of goodness. நன்மை நிறைந்த ஒரு ராஜா. A king who always does good works to his people. எப்பொழுதுமே தம்முடைய ஜனங்களுக்கு நற்கிரியைகளை செய்கிறவர். A king who is impartial to the evil and the good. நன்மை தீமையை நன்றாக பகுத்தறிகிறவர். When I say this, I remember one scripture from the New Testament. இது புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை எனக்கு நினைவில் கொண்டு வருகிறது. In Luke chapter 6, it is written like this. லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் அது இப்படியாக இருக்கிறது. God is kind even to the ungrateful people. நன்றி அல்லாதவர்களுக்கும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். He makes the rain to come on the good people and on the evil people. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். He makes the sun to shine on the good people and on the evil people. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை பிரகாசிக்க செய்கிறார். There's no partiality. அவரில் பட்சபாதம் இல்லை. That's how Melchizedek was. அப்படிதான் மெல்கி செதேக்கும். He is a king of righteousness. அவர் நீதியின் ராஜா. Look at the next aspect about
Melchizedek. மெல்கிசேதேக்கை குறித்த அடுத்த அம்சத்தை கவனிப்போம். The Bible calls him, he is a king of Salem. அவர் சாலேமின் ராஜா என்று பார்க்கிறோம். So the word Salem is an ancient word for Jerusalem. சாலேம் என்பது எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பண்டைய வார்த்தை. If you read Psalms 76 verse 2, சங்கீதம் 76:2 it tells us like that. அது இப்படியாக இருக்கிறது. Salem is a very ancient name for Jerusalem. எருசலேமின் பழைய பெயர் சாலேம். And the city Salem is a city that is peaceful and quiet. இந்த சாலேம் என்கிற பட்டணம் அமைதியும் சமாதானம் நிறைந்த ஒரு பட்டணம். And it is also very friendly. மிக நட்புள்ள ஒரு பட்டணம். And it is a wholesome, full of goodness. நன்மைகள் நிறைந்த ஒரு பட்டணம். You know, while making this known, இதை நான் சொல்லும் பொழுது I am remembering something about a certain country near India. இந்தியாவுக்கு அருகில் இருக்கும் ஒரு தேசத்தை நான் நினைவு கூறுகிறேன். You know, most nations in the world, they measure their prosperity by the gross product index. உலகத்தில் உள்ள அநேக தேசங்கள் தங்களுடைய செழிப்பை அவருடைய உற்பத்தியின் அடிப்படையில் அளவு கூறுகிறார்கள். So how much a country produces goods, எவ்வளவா இந்த தேசம் உற்பத்தி செய்கிறது, and according to the money that they make, அதிலிருந்து வரும் வருமானம், the country's worth is measured like that. அதன் அடிப்படையில் இந்த தேசத்தின் மதிப்பானது அளவிடப்படுகிறது. But there is only one country in the world that does this differently. ஆனாலும் ஒரே தேசம்தான் இதை வித்தியாசமாக செய்கிறது. Instead of measuring their success by the gross product index, அவர்களுடைய உற்பத்தி திறனின் அடிப்படையிலே செழிப்பை கணக்கிடாமல் the king of Bhutan decided something differently. பூட்டான் தேசத்து ராஜா வித்தியாசமான ஒரு அணுகுமுறை கைக்கொண்டார். He said, I want my people to be always happy. அவர் சொன்னார், என் ஜனங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். We don't want to be too rich. அதிகமான பணக்காரர் ஆக வேண்டியதில்லை. We don't want to pursue after money like the Western countries. மேற்கத்தியர்களைப் போல பணத்திற்கு பின்பே போக வேண்டியதில்லை. Because the wise Bhutan king had seen how people became so greedy after worldly material wealth that they have lost their happiness. உலகத்தின் பொருளுக்கு பின்னே மக்கள் போனதால் எவ்வளவா அவர்கள் சந்தோஷத்தை இழந்தார்கள் என்று இந்த பூட்டான் தேசத்து ராஜா கவனித்திருந்தார். Though he is a Buddhist king, அவர் புத்த மதத்தை சார்ந்தவர் என்றாலும் yet following the footsteps of his father is a very wise king. அவர் மிக புத்தியாய் தன்னுடைய தகப்பனாரின் வழியிலே சென்றார். They have a measurement like this in Bhutan. பூட்டானிலே இப்படிப்பட்ட ஒரு அளவுகோல் It's உண்டு. gross happiness index. அவர்களுடைய சந்தோஷத்தினுடைய அடிப்படை. How happy are the people in Bhutan? பூட்டான் தேசத்திலே ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார்கள். That's how they measure the country's worth. அப்படித்தான் இந்த தேசத்தின் மதிப்பை அவர்கள் அளவிடுகிறார்கள். So the city of Shalem was like that. சாலேமின் பட்டணமும் இப்படித்தான் இருந்தது. It was full of wholesome goodness, எல்லா நன்மைகள் நிறைந்த ஒன்று, very peaceful, சமாதானம் நிறைந்தது, very quiet, அமைதியானது, very friendly. நட்புள்ளது. And Melchizedek was a king of such a country. அப்படிப்பட்ட தேசத்தின் ராஜா தான் மெல்கிசேதேக். And the word Shalem comes from a very ancient root word saying Shalom. ஷலாம் என்கிற பண்டைய வார்த்தையின் அடிப்படையில் வருகிறது தான் சாலேம். The Jewish people and the Islamic people like to use this wonderful word when they greet one another. யூதர்களும் ஏன் இஸ்லாமியர்களும் கூட ஒருவரை ஒருவர் வாழ்த்தை இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார்கள். They always use the word Shalom. எப்பொழுதுமே இந்த ஷலாம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். What does the word Shalom means? ஷலாம் என்றால் என்ன? To be safe in the mind and in the body. சிந்தையிலையும் சரீரத்திலையும் பாதுகாப்பா இருப்பது. When you are safe in the mind, in the body, சிந்தையிலும் சரீரத்திலும் பாதுகாப்பா இருந்தால் there is no more fear. பயம் இல்லை. You'll be full of peace. சமாதானம் நிறைந்தவர்களா இருப்பீர்கள். All within you, you'll be quiet and happy. உங்களுக்குள் இருக்கிற எல்லாமே சந்தோஷமும் சமாதானமாய் இருக்கும். So the people living in the city of Shalem have a feeling of being completed, full of joy and happiness. சாலேமின் மக்களுக்குள்ளே சந்தோஷத்தின் அமைதியின் ஒரு பூரண நிறைவு காணப்பட்டது. You know, the more I describe this city to you, இந்த பட்டணத்தை நான் எவ்வளவாய் விளக்கினாலும் the more you will come to an understanding of one thing. அவ்வளவாய் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்வீர்கள். Such a city does not exist in this world. இந்த உலகத்தில் அப்படி ஒரு பட்டணம் இருக்கவே முடியாது. That's very true. உண்மைதான். Such a city only exists in heaven. அப்படிப்பட்ட பட்டணம் பரலோகத்திலே தான் உண்டு. Or rather, it
perfectly describes how heaven looks like. அல்லது பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை இது சரியாக விளக்கி காட்டுகிறது. Heaven is a city of peace and tranquility. பரலோகம் என்பது அமைதியும் அமெரிக்கையும் நிறைந்த ஒரு பட்டணம். Now there is something else about Melchizedek. மெல்கிசேதேக்கை குறித்து இன்னொரு காரியமும் உண்டு. He's not only a king, அவர் ராஜா மாத்திரமல்ல, but he's also a priest. அவர் ஒரு ஆசாரியன். I'm sure you have never heard of this dual role of any king in this world. இந்த உலகத்தில் எந்த ராஜாவுக்கும் இந்த ஒரு பதவிகள் இருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. Now, there were so many kings who ruled India before the British came. ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்பாக அநேக ராஜாக்கள் இந்தியாவை ஆண்டார்கள். In Tamil Nadu, there were many kings. தமிழ்நாட்டில் அநேக ராஜாக்கள். There was a king of Udaipur, உதய்பூர் ராஜா, king of Jodhpur. ஜோத்பூர் ராஜா. Each city was ruled by a king. ஒவ்வொரு பட்டணத்திற்கும் ஒரு ராஜா. And I'm sure you may have read many history books about India. இந்தியாவை குறித்த அநேக வரலாற்று புத்தகத்தில் வாசித்திருப்பீர்கள். There were also many wonderful Islamic Muslim kings, sultans who were ruling in many places in India. இந்தியாவின் பல பகுதிகளில் இஸ்லாமிய ராஜாக்கள் சுல்தான்களும் ஆண்டார்கள். One famous sultan in the south is Tipu Sultan. தென்கிழக்கின் புகழ்பெற்ற ராஜா திப்பு சுல்தான். And they all built very nice, beautiful palaces. அவர்கள் எல்லாரும் அழகான அரண்மனைகளை கட்டினார்கள். The Mysore Palace is a very famous one. மைசூர் அரண்மனை புகழ்பெற்ற ஒன்று. The palace in Rajasthan is another famous one. ராஜஸ்தான் அரண்மனை அதுவும் புகழ்பெற்றது. I don't know whether you have been to Udaipur. உதய்பூருக்கு நீங்கள் போனதுண்டா இல்லையா தெரியாது. I have never been there. நான் அங்கே போனதில்லை. But I've seen pictures of the palace in Udaipur. உதய்பூர் அரண்மனை குறித்த படங்களை பார்த்ததுண்டு. So beautiful. எவ்வளவு அழகா இருக்கும். In the same manner, அது போலவே if you take Tamil Nadu, தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால் 3 main kings ruled Tamil Nadu. 3 முக்கியமான ராஜாக்கள் தமிழகத்தை ஆண்டார்கள். So in all the kings that ruled India and other countries of the world, இந்தியா மற்றும் மற்ற தேசங்களை ஆண்ட எல்லா ராஜாக்கள் எடுத்துக்கொண்டால் they all had one role. இவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு பொறுப்பு இருந்தது. They did not have 2 roles. அவர்களுக்கு 2 பொறுப்புகள் இல்லை. Only one role. ஒரே பொறுப்பு. They were kings. அவர்கள் ராஜாக்கள். They were administrators. அவர்கள் ஆளுகை செய்கிறவர்கள். They wisely ruled the country. புத்தியாய் தேசத்தை ஆண்டார்கள். And taking care of their country and their citizens consume most of their time. அவர்கள் தங்களுடைய அதிகமான நேரத்தை தேசத்தையும் ஜனங்களையும் பராமரிக்கவே செலவிட்டார்கள். The Bible tells us, வேதம் சொல்லுகிறது, and also history tells us, வரலாற்றும் சொல்லுகிறது, a good and righteous king always carries the subjects in his heart. ஒரு நல்ல நீதியுள்ள ராஜா தன்னுடைய ஜனங்களை எப்பொழுதுமே தன்னுடைய இருதயத்தில் வைத்திருப்பானாம். And a good and righteous king, his throne is built on righteousness. நல்ல நீதியுள்ள ராஜாவினுடைய சிங்காசனம் நீதியில் நிலைத்திருக்கும். One such great wise king who lived on the world is called Solomon. அப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்த நல்ல ஒரு ஞானமான ஒரு ராஜா தான் சாலமோன். You know, he is not a mythological figure. அவன் ஒரு புராண புருஷன் அல்ல. He's a real historical person. வரலாற்றிலே வாழ்ந்த ஒருவர். And the Bible tells us, வேதம் சொல்லுகிறது, there wasn't any wiser person on this world like Solomon. சாலமோனை போல ஒரு ஞானி இந்த பூமியில் இருந்ததே இல்லை. How was he able to be so wise? அவரால் எப்படி அவ்வளவு ஞானமா இருக்க முடிந்தது? God gave him that gift. தேவன் அதை வரமாக தந்தார். Once 2 mothers came to him for a problem. ஒரு முறை 2 தாய்மார்கள் ஒரு பிரச்சனையோடு கூட வந்தார்கள். And they brought a newborn baby to him. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையை கொண்டு வந்தார்கள். Both of them claimed that the baby belongs to them. இருவருமே அந்த குழந்தைக்கு தாய் நான் தான் என்று உரிமை கோரினார்கள். And both of them wanted the baby. 2 பேரும் குழந்தை தனக்கு என்றார்கள். So this matter came to the king. இது ராஜாவிடம் வந்தது. How is the king going to determine who is the real mother of this child? இந்த குழந்தையின் உண்மையான தாய் யார் என்பது ராஜா எப்படி கண்டுபிடிக்க போகிறார்? If such a problem happens today, இன்றைக்கு அப்படி ஒரு பிரச்சனை வருமானால் what would I have said? நான் என்ன சொல்லி இருப்பேன்? Okay, go and take a DNA test. போய் ஒரு DNA பரிசோதனை செய்யுங்கள். Then we will determine who is the real mother of this child. அப்பொழுது இந்த பிள்ளையினுடைய தாய் யார் என்பதை கண்டுபிடிக்கலாம். So today's scientific technology can prove who is the real mother, real father,
of the child. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியானது யார் அந்த குழந்தையின் உண்மையான தாய் தகப்பன் என்பதை கண்டுபிடித்து விடும். But in those days, there was no any such scientific development. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இல்லை. So King Solomon sat quietly on his throne for a second. ராஜா சாலமன் ஒரு சில வினாடிகள் தன்னுடைய சிங்காசனத்தில் அமைதியாக இருந்தார். And then he got up from his throne and called his minister. பின்பு தன்னுடைய அரியாசனத்துல வந்து எழுந்து தன்னுடைய அமைச்சரை அழைத்தார். Come here, soldier. சேவகனே இங்கே வா. A soldier came and stood. அந்த சேவகன் வந்தான். He told everybody in the court. பிரகாரத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொன்னார். Since both mothers claim that this baby belongs to them, ரெண்டு தாய்மார்களும் குழந்தை தன்னுடையது என்று சொல்கிறதினால் cut the baby in two and give one each to the mothers. இந்த பிள்ளையை ரெண்டாய் வெட்டி ஒரு துண்டை ஒரு தாய்க்கு கொடுத்து விடு. Everybody was shocked in the palace. அரண்மனையில எல்லாருக்கும் அதிர்ச்சி. King Solomon's face never changed. ராஜாவினுடைய முகம் மாறவே இல்லை. He told the soldier, சேவகனை பார்த்து, do as I say. நான் சொன்னபடி செய். And the soldier lifted up his big sword to cut the baby in two. அந்த குழந்தை ரெண்டாய் வெட்டும்படிக்கு அந்த சேவகன் தன்னுடைய பட்டயத்தை மேலே ஓங்கினான். Instantly one woman fell at the feet of Solomon and cried to him, King, don't cut the baby. உடனடியாக அதிலே ஒரு பெண் ராஜாவினுடைய காலில் விழுந்து, ஐயா அந்த குழந்தையை வெட்ட வேண்டாம் என்று கதறினாள். King Solomon looked at the other woman. ராஜா இன்னொரு ஸ்திரியை பார்த்தார். She was standing arrogantly and just smiling to herself. Yes, cut the baby, cut the baby. அங்கே அகங்காரத்தோடு அந்த பெண் வெட்டி விடுங்கள் என்று ராஜாவை பார்த்து சொன்னாள். But this other woman fell at the king's feet and cried and cried. ஆனால் இந்த இன்னொரு தாய் ராஜாவின் காலை பிடித்துக் கொண்டு கதறி அழுதாள். Oh great king, let not my baby be killed. ராஜாவின் பிள்ளையை கொல்ல வேண்டாம். Give the whole baby to that woman. குழந்தை முழுசாக அவளுக்கு கொடுத்து விடுங்கள். So that at least my baby can live somehow. என் பிள்ளை எப்படியாவது வாழட்டும். When the moment King Solomon saw that, ராஜா அதை பார்த்ததும் he said, this woman is the true mother of that baby. இந்த பெண் தான் அந்த பிள்ளையினுடைய உண்மையான தாய். The other woman is a fraud. இன்னொருவளோ ஏமாற்றுக்காரி. Because as soon as I commanded the baby to be cut, குழந்தை வெட்டும்படி நான் கட்டளையிட்ட நேரத்தில் the true mother's heart leapt for compassion. உண்மையான தாய் அவனுடைய இருதயமானது மனதுருகியது. When everybody in the palace heard the judgment of King Solomon, ராஜாவினுடைய இந்த நியாய தீர்ப்பை கேட்ட ஒவ்வொருவரும் they all stood up, clapped their hands, bowed their head and respected the great wise King Solomon. எல்லோரும் எழுந்தின்று கரங்களை தட்டி ராஜாவை பாராட்டினார்கள். That was how righteous King Solomon was. சாலமன் அப்படிப்பட்ட ஒரு நீதியுள்ள ராஜாவாய் இருந்தார். So a king is always concerned about the goodness and the welfare of his people. எப்பொழுதுமே தன்னுடைய ஜனத்தினுடைய நன்மை நாடுகிறவராகவே ஒரு நீதியுள்ள ராஜா இருப்பார். But Melchizedek was a little different. ஆனால் மெல்கிசேதேக்கோ வித்தியாசமானவர். He was not only a king, அவர் ராஜா மாத்திரமல்ல, he also had another very important role. அவருக்கு இன்னொரு முக்கிய பொறுப்பும் இருந்தது. What is that role? அது பொறுப்பு என்னது? We will study that next week. அதை அடுத்த வாரம் படிப்போம். So don't forget, same time next week we will continue this subject. மறக்க வேண்டாம், அடுத்த வாரம் இதே நேரத்தில் இந்த தலைப்பை நாம் தொடருவோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.